தாய் வீடு மே 2026. ஓர் அலையின் ஆக்கம். எழுதிய வாசிப்பவர் பீட்டர் மேனுவல் பிள்ளை. உரமேறிய சோழகத்தில் அணிய முயற்சிச் சீறிப்பாய்ந்த பாய்மரத் தோணி எப்படி சாய்ந்தது? எங்கள் தோட்டத்தில் வானளாவி உயர்ந்த விருட்சம் ஏன் சரிந்தது? நினையாத நேரத்தில் ஏன் நிகழ்ந்தது? காற்றிலும் நட்சத்திரங்களிலும் நிலவிலும் திசையறிந்த எம்மில் தனக்கென திசையமைத்த திசை காட்டி ஏன் நின்று போயிற்று? வழிகாட்டியற்ற வழிகாட்டி இன்று ஏன் வழிமாறியது? இளைப்பாரா உழைப்பாளி ஏன் நித்தியத்தில் இளைப்பாறு? விடையறியா வினாக்களுக்கு மனமேன் விடை தேடுகிறது? யார் இந்த விருட்சம்? அதன் வளர்ச்சி படிமங்களில் அதன் வேர்கள் உறிஞ்சி எடுத்த கனிமங்கள் எங்கிருந்து வந்தன? எங்கிருந்து பெற்ற மூலகங்களிலிருந்து அந்த விருட்சத்தின் தொகுப்பு நிகழ்ந்தது? எந்த தாக்கிகளின் இடைவினை இந்த விருட்சத்தினை வளர்த்தெடுத்தது? மேனுவல். ஆசீர்வாதம். ஜேசுதாசன். யாழ்ப்பாணத்தில் நாவாந்துறை என்ற ஊரில் 1948 மார்ச் மாதம் 26 மேனுவல் ஆசீர்வாதத்திற்கும் இன்னேசம் பிரகாசிக்கும் மூத்த மகனாக 2வது பிள்ளையாக ஜேசுதாசன் பிறந்தார். சிறுவயதிலேயே அவரிடத்தில் சுறுசுறுப்பும் உலக நடப்பு பற்றிய ஆர்வமும் அவதானிக்கப்பட்டது. மேலும் இச்சிறு வயதில் நாவாந்துறையில் 1950களில் மேடியேற்றப்பட்ட இம்மானுவேல் நாட்டுக்கூத்தில் இவர் கட்டியக்காரனாக நடித்தார். தந்தையாருக்கு நாட்டுக்கூத்து எழுத்துருக்களை பிரதி செய்து உதவினார். இளைஞனாக மற்ற நண்பர்களோடு சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் பல நாடகங்களில் நடித்தார். ஆரம்ப கல்விக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள கொழும்புத்துறை அரச பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அங்கு ஒரு திருப்புமுனை சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு நாள் கல்வி அதிகாரி ஒருவர் இவர் வகுப்பிற்கு மேற்பார்வைக்கு வந்தபொழுது அவரின் பல வினாக்களுக்கு இவரின் பதில்கள் வியப்பை ஊட்டின. ஆகவே கல்வி அதிகாரி தன்னை காண வரும்படி இவரின் தகப்பனாருக்கு ஒரு குறிப்பை எழுதி அனுப்பியிருந்தார். இவரது தந்தையை சந்தித்த அந்த கல்வி அதிகாரி தான் சிபார்சு கடிதம் தருவதாகவும் இவரை புனித சம்பத்திரிசியார் கல்லூரியில் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் சேர்க்கும்படியும் தந்தையாரை வற்புறுத்தினார். இந்த வகுப்பின் ஆசிரியரான மானாசேன அலெக்சாந்தரனதும் அந்த கல்வி அதிகாரியினதும் தூண்டுதலால் ஜேசுதாசன் புனித சம்பத்திரிசியார் கல்லூரியில் சேர்க்கப்பட்டார். பொதுவாக கத்தோலிக்க குடும்பங்களில் தங்கள் தலை சிறந்த பிள்ளைகளை திருச்சபையின் பணிக்காக அனுப்பும் உந்துதல் காணப்பட்ட காலத்தில் சம்பத்திரிசியார் கல்லூரியில் கல்வி கற்கின்ற பொழுது கத்தோலிக்க குருவானவராக பயிற்றுவிப்பதற்காக ஜேசுதாசன் கொழும்பிலிருந்த ஒரு குருமடத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கு கற்றபோது மொழிகளை கற்கும் ஆர்வம் மேலெழுந்தது என நம்புகிறேன். தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. இந்த 3 மொழிகளிலும் அச்சுப்போல் அவர் கையெழுத்துக்கள் இருக்கும். ஏதோ காரணத்தினால் அவரின் குருமட கல்வி முடிவுக்கு வந்தது. வீட்டு நிலைமை காரணமாக கூறப்பட்டாலும் திருச்சபை ஒரு நல்ல ஊழியனை அல்லது தலைவனை இழந்தது என நம்புகிறேன். கல்வியில் நாட்டம் குன்றி கடத்தொழிலுக்கு செல்வதற்கான எண்ணம் இவருக்கு தோன்றிய பொழுது இவரது தந்தையார் ஒரு விடயத்தை செய்தார். ஜேசுதாசனை வள்ளத்தின் அணியத்தில் இருக்க வைத்து அன்றைய பொழுது தொழிலுக்கு அழைத்துச் சென்றார். வள்ளத்தில் ஏற்பட்ட ஆட்டமும் குலுக்கலும் அவரை பலமுறை வாந்தி எடுக்க வைத்தது. இந்த தொழிலும் சவால் நிறைந்தது என்பதை ஜேசுதாசனுக்கு உணர்த்தவே இவரது தந்தை அவ்வாறு செய்தார்.
அதன் பின்னர் காப்போத சாதாரண தேர்வுக்கு தன்னை தயார் செய்து அதில் சித்தி எய்தினார். குறிப்பாக ஆங்கில பரீட்சையில் அதிவிசேட சித்தி பெற்றார். இந்த சித்தி அவரை யாழ் பொதுசன நூலகத்தில் தற்காலிக அலுவலராக பணி செய்ய உதவியது. இதன்போதுதான் புத்தகங்களின் பாகுபாட்டு சிட்டைகள் பல இவர் கையெழுத்துக்களால் எழுதப்பட்டன. இது பற்றிய நிகழ்வுகளை இவர் ஒரு காணொளியில் பதிவு செய்துள்ளார். மேலும் யாழ் பொது நூலகம் எரிந்து செய்தி அறிந்த பொழுது புத்தகங்களின் பகுப்புச் சிட்டைகளில் இருந்த தன் முத்தான கையெழுத்துக்களும் எரிந்து போனதை என்னிடத்தில் கூறி வருத்தப்பட்டது இப்பொழுதும் நினைக்கிறேன். இந்த நூலக பணி தன் வாழ்வின் இன்னொரு திருப்பு முனையாக அமைந்ததாக இவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாநகர சபையின் கீழ் இயங்கிய நூலகத்திலிருந்து இவர் மாநகர களஞ்சிய சாலைக்கு மாற்றலாகி பணியாற்றும் போது இலங்கை சட்டக்கல்லூரிக்கான புகுமுகத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பின்னர் சட்டக்கல்வியை நிறைவு செய்தார். சட்டக்கல்லூரிக்கான அனுமதி கடிதம் கிடைத்ததும் அதனை தன் வீட்டில் தெரிவித்த பொழுது அங்கு ஒரு குழப்ப நிலை இருந்தது. இவர் தந்தையார் இவரை கல்வி கற்க தூண்டியது ஒரு அரச உத்தியோகத்தில் சேர்வதற்காகத்தான். ஆனால் இப்படியொரு உயர்கல்வியை தன் மகன் தேர்ந்தெடுப்பார் என நினைக்கவில்லை. இவரது தந்தை ஆசீர்வாதம் ஊரில் இருந்த வலிமையான ஆளுமைகளில் ஒருவர். சாமர்த்தியமாக நிலைமைகளை கையாளக்கூடியவர். ஒரு நாட்டுக்கூத்து அண்ணாவி. பல வருடங்கள் விளையாட்டுத்துறை தலைவராக இருந்து விளையாட்டுகளுக்கு ஊக்கமளித்தவர். நாவாந்துறை பரலோகமாத ஆலய உருவாக்கத்திலும் அதன் நிர்மாண பணிகளிலும் தீவிரமாக பணியாற்றியவர். ஆலய பங்குத்தந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஊரின் நிலைமைகளை எடுத்து கூறி வில்லங்கங்களை விளக்கக்கூடியவர். எடுத்த காரியங்களை முழுமையாக முடிப்பதில் கருத்தாய் இருப்பவர். மதிப்புக்குரிய மனிதராக வாழ்ந்து முடித்தவர். இயேசுதாசனின் தந்தை மனுவல் ஆசீர்வாதம் இலங்கை தமிழ் காங்கிரசின் பெரிய ஆதரவாளர். தமிழ் காங்கிரசின் தலைவர் ஜி பொன்னம்பலம் அவர்களை நாவாந்துறையின் விடயங்கள் தொடர்பாக பலமுறை சந்தித்திருக்கிறார். தமிழ் காங்கிரசின் முதன்மை உறுப்பினர் டாக்டர் சங்கரப்பிள்ளையுடன் ஊர் விவகாரங்களில் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். இவ்வாறானவர்கள் கற்ற சட்டக்கல்வியை தன் மகன் கற்க முடியுமா என்ற சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டது. இதனால் அவர் முடியாதவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாது என கூறினார். நான் முடியாதவன் அல்ல, மலையேறி கொம்புத்தேன் கொணர்வேன் என சபதம் எடுத்தார் இயேசுதாசன். அதனையும் செய்து முடித்தார். இவரின் தாயார் பிரகாசி, என்ன செலவானாலும் நாங்கள் பார்த்து கொள்ளுவோம், நீ போய் படி என கூறினார். இவரின் தாயார் பல முயற்சிகளுக்கூடாக இவரின் கல்வி செலவுகளுக்கு பங்களிப்பு செய்தார். இவரின் தாயார் கை வைத்தியத்தில் சிறந்தவர். ஊரில் பலரும் அவரிடத்தில் வைத்தியம் செய்து கொண்டனர். சட்டக்கல்வியின் பொழுது இவருக்கு ஏற்படக்கூடிய சவால்களை இவரின் முழு குடும்பமும் ஏற்றுக்கொண்டது. சட்டக்கல்லூரியில் படிக்கும் போதே ஊரில் இளைஞர்களை விளையாட்டில் ஊக்கப்படுத்தி அவர்களை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு இருந்தது. கொழும்பிலிருந்து விடுமுறைக்கு வந்தபொழுது உதைபந்தாட்டத்தில் ஆர்வமுள்ளவர்களை திரட்டி 3 அணிகளாக பிரித்து ஒரு உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியை நடத்தினார். இதற்காக ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் உதைபந்தாட்ட காலணிகள், அடிடாஸ் பூட்ஸ் பெற்றுக் கொடுத்தார். தாங்கள் காலணிகளுடன் விளையாடிய அனுபவத்தை முதல் தடவையாக பெற்றுக்கொண்டதாக இன்றும் பலர் நிறைவு கூறுகிறார்கள். இயேசுதாசன் தன்னார்வமாக ஆட்களை திரட்டுவதிலும் சமூக பணிகளை மேற்கொள்வதிலும் அவருக்கிருந்த திறன்களின் தலைமை பண்புகளின் உருவாக்கம் இவரது தகப்பனாரிடமிருந்தும்
ஊரிலிருந்தும் உருவாகின என எண்ணுகிறேன். குறிப்பாக இவர் தந்தையாரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என எண்ணுகிறேன். மனுவல் ஜேசுதாசன் 1985 சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் எடுத்ததை கொண்டாடும் முகமாக இவருக்கு ஒரு வரவேற்பு நிகழ்வு நாவாந்துறையில் நிகழ்ந்தது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பல பிரமுகர்களும் இவரது சட்டக்கல்லூரி நண்பர்களும் ஊரை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். அங்கு உரையாற்றிய சட்டக்கல்லூரி நண்பர் ஒருவர், ஜேசுதாசன் துணிச்சல்காரர் மட்டுமில்லை, துணி தெரிவதிலும் கெட்டிக்காரர் என கூறினார். இதன் பின்னர் மற்றொரு வரவேற்பு மெலிஞ்சிமுனை கரம்பனில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்வரவேற்புகள் ஊரின் கல்வி தொடர்பான ஒரு விழிப்புணர்விற்கும் இவரின் சட்ட வாண்மை விருத்திக்கும் உதவுவதாக அமைந்தன. யாழ்ப்பாணத்தில் சட்டத்தரணியாக தொழிற்புரியும் பொழுது 1976 மோனிகா ஆசிர்வாதம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தனர். தொடர்ந்து கல்வி கற்கும் நோக்குடன் முதலில் பிரான்சுக்கும் பின்னர் பிரித்தானியாவுக்கும் சென்று அங்கு சட்ட கல்வி கற்று 1980 சொலிசிட்டர் இன் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் தகமையை பெற்றார். இலங்கை திரும்பிய பின் சில காலம் சட்டத்தரணியாக தொழிலை தொடர்ந்தார். இதன் பின்னர் சீஷெல்ஸ் நாட்டில் மூத்த அரச வழக்கறிஞராக 1982 தொடக்கம் 86 வரையும் பணியாற்றினார். சீஷெல்ஸில் 1981 நடந்த ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பான வழக்கில் இவர் அரச வழக்கறிஞராக கடமையாற்றினார். பின்னர் கனடா நாட்டுக்கு புலம்பெயர்ந்து கனடாவிற்கான சட்டக்கல்வியை கற்று வழக்கறிஞராக இறக்கும் வரை சேவையாற்றினார். கனடாவில் புலம்பெயர் தமிழர்களின் நலனில் அக்கறை கொண்டு சமூக பணிகளை ஆற்றியதுடன் பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் ஒழுங்கு செய்வதிலும் மற்றும் எழுத்து, கலை, பண்பாட்டு முயற்சிகளில் தானும் பங்கு கொள்வதிலும் ஈடுபட்டார். இவற்றிற்கான அடித்தளம் இவர் சிறுவனாக இருந்தபோதே இடப்பட்டது. இதுவே கனடாவில் இவரின் அத்திவாரவுமாய் அமைந்தன என நம்புகின்றேன். ஒரு பேராளுமை, ஒரு சமூக அக்கறையுடன் செயல்பட்டவர், எங்கள் பலரின் கல்வி முயற்சிகளுக்கு வழிகாட்டியாக நின்றவர், தனக்கென வழிகாட்டிகள் இல்லாத போதும் தன்னை வளர்த்து கொள்வதில் மட்டுமல்லாது எங்களில் பலருக்கு முன்னோடியாக இருந்து வழிகாட்டியவர், தான் சந்திக்கின்ற எவரையும் ஆழ்ந்து நோக்கி அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர ஊக்குவிப்பவர், கனடாவின் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் உருவாக்கத்தின் பல தொடக்கங்களின் விதை இவரிடமிருந்து வந்தது எனலாம். நிதியாத நேரத்தில் 2026 மார்ச் மாதம் 22ஆம் நாள் திரு மனுவல் ஜேசுதாசன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார். இவரது இறுதி அஞ்சலி நிகழ்வுகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் இவர் பற்றிய பலரின் கருத்துக்கள் இவரது சமூக பணியை எடுத்துரைத்தன. அன்னாரின் ஆன்மா சாந்தியடைவதாக. நன்றி.